எல்லாருக்கும். இந்த வீடியோ இன்டென்ஷனலாகவோ இல்லை அன்இன்டென்ஷனலாகவோ நீங்கள் கிளிக் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். பிகாஸ் இந்த யூடியூப் அல்காரிதம் வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு ஃபேவராக அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். தேங்க்ஸ் ஃபார் கிளிக்கிங் டு வாட்ச் திஸ் வீடியோ. இன்றைக்கி ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் என்னோடய லாஸ்ட் லாங் வீடியோவில் இருந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் விட இந்த வீடியோவில் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கு நான் ரொம்பவே கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 1 or 2 கமெண்ட்ஸ் கூட வந்துருந்துச்சு லாஸ்ட் வீடியோவுக்கு. ரொம்பவே தேங்க்ஸ் ஃபார் கமெண்டிங். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீடியோஸ் விட நெக்ஸ்ட் வீடியோஸ் ரொம்பவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்ற கான்ஷியஸ்னஸ் எப்பயுமே இருக்குது. அப்படி உங்களுக்குமே ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லாஸ்ட் வீடியோஸ் செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் பெட்டராக இருக்கா இல்லையா, இல்லை எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணுன்ற ஃபீட்பேக் கூட எனக்கு கொடுங்க. கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம். கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். கம்மிங் பேக் டு ஆஃப்டர்நூன் விலாக். ஃபஸ்ட் எடுத்ததுமே குக்கிங் தான். ஸோ இன்றைக்கி பிளான் என்னென்னா பிரிஞ்சால் ட்ரம்ஸ்டிக் போட்டு சாம்பார், ரைஸ், அது கூட வந்துட்டு ஆம்லேட். இன்றைக்கி ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஹோல்சம் மீல் பிளான். நான் எப்பயுமே ஈஸி, குவிக் அண்ட் சிம்பிள் ரெசிபீஸ் மட்டும்தான் ட்ரை பண்ணுவேன். அண்ட் என்னோடய ஷார்ட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 70+ வெயிட் லாஸ் ரெசிபீஸ் இருந்தாலுமே அது எல்லாமே கொஞ்சம் ஈஸி அண்ட் குவிக்காக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டைம் சேவிங் ரெசிபீஸும் கூட. குக்கிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை அதர் ஹவுஸ் ஹோல்ட் சார்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லா டைமுமே வந்துட்டு பேபி தூங்கிட்டு இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். எத்தனை பேர் இதை ரிலேட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். பிகாஸ் எந்த வேலை பண்ணிகிட்டு இருந்தாலும் அவன் விளையாடிட்டு இருந்தாலும் சரி, அதை விட்டுட்டு கண்டிப்பாக நம்ம கூட வந்து நிற்கணும், நம்ம அவனை தூக்கணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு வந்து அழுதுகிட்டே இருப்பான். ஸோ இதெல்லாமே அவன் தூங்கும்போது மட்டும்தான் நம்ம குக்கிங், க்ளீனிங் எல்லாமே பண்ண முடிஞ்சுது என்னாலையும். இது இன்றைக்குன்னு இல்லை, டெய்லிக்குமே அப்படி தான். எப்போ தூங்குவான்னு இருக்கும் அப்போ தான் டக்கு டக்குன்னு எல்லா ஹவுஸ் ஹோல்ட் சார்ஸுமே பண்ணி முடிச்சிருவேன். இப்போ சின்னதாக ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ பார்க்கலாம். ஃப்ரம் ஜூடியோ, தட் டு தி சம்மர் கலெக்ஷன்ஸ் ஃபார் பேபிஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க எல்லா டிஷர்ட்ஸுமே நான் 149 rupeesக்கு தான் வாங்கினேன். அவ்வளோ குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. ஐ ஹைலி ரெக்கமெண்ட். ஃபார் சம்மர் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பேபிஸ்க்கு வாங்கலாம். லைக் 1 or 2 வாஷஸ் கூட நாங்கள் பண்ணிட்டோம். எல்லா டிஷர்ட்ஸுமே ரொம்பவே நல்லா இருக்குது. பிரிண்ட்ஸ் கூட ரொம்பவே நல்லா இருக்குது. லைக் எல்லா பிரிண்ட்ஸுமே யூனிக்காக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால தான் உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். டிஷர்ட்ஸ் எல்லாமே நாங்கள் 149க்கு வாங்கினோம். இந்த ஷர்ட் மட்டும் 299. ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. இது போட்டு நாங்கள் ட்ராவல் கூட பண்ணோம். எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டுமே ஃபீல் பண்ணலை என்னோடய பேபி. இப்போது நான் உங்களுக்கு காட்ட போகிற ரெசிபி வந்துட்டு ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. லைக் ஃபீவர் டைமில் பேபிஸ் வந்துட்டு அவங்களுக்கு எப்படி இருக்குமோ தெரியல, எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அப்பிடைட் லெவல் வந்து ரொம்பவே கம்மியாயிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ரெசிபி எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. ஒன்றுமே இல்லை, 3 ingredients தான். கீ 1 tablespoon ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 tablespoons ஆஃப் உரத் தால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நிறைய விசில்ஸ் வர மாதிரி குக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு அவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரில, நல்லாவே சாப்பிட்டான் என்னோடய பேபி. ஐ தாட் உங்களுக்கும் மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. லைக் 1 year பிலோ இருக்கிற பேபிஸ்க்கு வந்துட்டு உப்பு அவாய்ட் பண்ணிவிடுங்க. நான் உப்பு போடல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போல்லாம் ஈவினிங் ஆனால் போதும் நாங்கள் டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலி இது ஒரு பேட் ஹேபிட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ரிலாக்ஸ்டாக டீ குடிச்சிட்டு அப்படியே வெளியே போகலான்னு கிளம்பிட்டோம். பக்கத்தில் இருந்த ஃபுட் கோர்ட்டுக்கு தான் போனோம். அங்கே ஒரு கிரேப் ஜூஸ் ஃபேமஸ், பல்பி கிரேப் ஜூஸ் சொல்லிட்டு, லைக் நேச்சுரல் பல்ப் அப்படியே இருக்கும். அது என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே அன்றைக்கான டே எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை பாய்.